வெல்கம் சேனல். இன்றைக்கி வந்து தக்காளி பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் கொத்தமல்லி தழை, புதினா, 2 தக்காளி, ஒரு வெங்காயம், இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் சத்தி பிரியாணி பவுட்ரு, சில்லி பவுட்ரு கொஞ்சம், மல்லி பவுட்ரு கொஞ்சம், பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு 3, கொஞ்சம் பட்டை கிராம்பு பொடி எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுக்கணும், சீரக சம்பா அரிசி. இப்போது செய்ய போகிறோம். இதெல்லாம் கட் பண்ணி செய்ய போகிறோம். கட் பண்ண போகிறோம். பெரிய வெங்காயத்தை கட் பண்ணணும் தாளிக்கிறதுக்கு. கட் பண்ணிட்டோம். பச்சை மிளகாய் பெருசாக இருக்கனால ஒரு 2ஆக கட் பண்ணணும். இப்போ தக்காளி கட் பண்ண போகிறோம். தக்காளி சன்னமாக போடணும். பண்ணியாச்சு. இப்போ சாப்பாடு தாளிக்க போகிறோம். கட் பண்ணிக்கலாம் நல்லா சன்னமாக. அடுப்பு பற்ற வச்சுட்டோம். பாத்திரம் காஞ்சது. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய், ஊற்றிட்டோம். நல்லா எண்ணெய் காஞ்சது. பட்டை கிராம்பு நல்லா போட்டுக்கணும். பட்டை கிராம்பு ஏலக்காய் 3 போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா சிவக்க விடணும். வெங்காயம் முழுவதும் எண்ணெய் ஊற்றினாதான் வெங்காயம் நல்லா சிவந்து கொஞ்ச நேரமாக கிடக்கணும். கருப்புங்கிறது ரொம்ப கறியுங்கிறது சிவப்பாக அந்த கலர் பிரியாணி கலர் வரும். தக்காளி வந்துடுச்சு. ஓரளவுக்கு திறந்து வச்சு இந்த இஞ்சி பூண்டு வச்சு இதெல்லாமே போட்டு மறுபடியும் ஒரு கலர் ஆகும். நல்லா கலரிச்சு புதினா கொத்தமல்லி போடணும். புதினா கொத்தமல்லி போட்டு வெட்டி வச்சா தக்காளி பழத்தை போடணும். போட்டு நல்லா கலரணும். தக்காளி நல்லா வேகணும். அந்த எண்ணெயிலே வேகணும். கொஞ்சம் எந்த டம்ளரில் அரிசி எடுக்கிறோமோ அந்த டம்ளரில் 3 டம்ளர் 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 தண்ணி. அதே மாதிரியே 2 டம்ளர் போட்டோம்னா 3 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். அப்போ தான் சாப்பாடு நல்லா பொழுன்னு இருக்குது. இதில் வந்து இந்த ரோஜா மொட்டு அது இதெல்லாம் போட்டிங்கன்னா குழந்தைங்க சாப்பிடாது, ஜாஸ்தியாக சாப்பிடாது. இப்படி செய்யும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. அது 2 நிமிஷம் ஒன்றும் ஸ்கூலுக்கெல்லாம் கொண்டு போனீங்கன்னா மிச்சம் வைக்காமல் குழந்தைக்கு கொண்டு வந்துடும். காரம் இருக்காது, நார்மல் காரம் எல்லாமே டேஸ்ட்டு கொடுக்கும். அதுதான் இதில் பிரியாணி. தண்ணி ஊற்ற போகிறதுக்கு மஞ்சள் 3 டம்ளர் தண்ணி, தேவையான உப்பு. 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். தேவையான உப்பு சேர்த்திக்கணும். தேவையான உப்பு. இதே கலராக இருந்தாலும் கலராக இருக்கும். கொஞ்சம் நேரம் தண்ணி கொதிக்கட்டும். அரிசி கழுவுற அரிசி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கலர் வேணும்னா கொஞ்சம் கலர் பொடி போடலாம். என்ன கலர் வேணாலும் போடலாம். கொஞ்சம் கொதித்து வரும்போது கூட கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புளிஞ்சிக்கலாம். எலுமிச்சம்பழம் புளிஞ்சால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் 2 சொட்டு கொதிக்குது. அரிசி போடணும். இருத்தி வச்ச அரிசியை போடணும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஊற வச்சா தான் அந்த அரிசி பிரியாணி அரிசிக்கு நல்லாயிருக்கும். இப்போ அது 2 சவுண்டு அந்த சாப்பாடு புழுன்னு வரும். இதில் பச்சரிசி, அதனால் மூடி வைக்க போகிறோம். நாங்கள் தக்காளி சாப்பாட்டுக்கு புதினா சட்னி செஞ்சுருக்கிறோம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை 2, புதினா, வெங்காயம் 1, பச்சை மிளகாய் கொஞ்சம், தேங்காய் கொஞ்சம், பூண்டும் இஞ்சி லேசாக, அது அப்புறம் கொஞ்சம் புளி, அது கூட
உப்பு, தேவையான உப்பு சேர்த்து எல்லாம் அரைச்சி அந்த தக்காளி சாப்பாடு கூட சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிட்லாம். எல்லாம் கலந்து போட்டுறணும். தேங்காய், கொத்தமல்லி, புதினா, உப்பு, இஞ்சி பூண்டு எல்லாம், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் பச்சை மிளகாய், தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துடணும். வெங்காயத்தை போட்டோம். இப்போ சட்னி ரெடி ஆகி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அது மேலே நெய் போடணும். சாப்பாடு ஆயிடுச்சு. இப்போ நெய் போடணும். ஏன் கடைசியில் நெய் போடணும்னா அது எல்லா பக்கம் அப்போ தான் ஈக்குவலாக வரும். முதலே போட்டோம்னா நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இப்போ கிளறி கொடுப்போம்.